இவ்வளோ பெரிய அறிமுகம் ஒரு படைப்பாளி கொடுத்தாங்கன்னா அவன் வந்து இதோடு சமாதி ஆகிடுவான். மனிதர்களுக்குள்ள இந்த மைக்குக்கு முன்னாடி இவ்வளோ புகழ்ச்சி வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ மிகை உணர்ச்சியில் இருக்குது. நானே ரொம்ப கூச்சப்பட்டேன், இவ்வளோட நம்ம பண்ணிக்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் 2 புதிய விஷயங்களோட உங்களோட உரையாடணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இலங்கைக்கு ஒரு 12 நாள் ஒரு இலக்கிய பயணமாக போயிட்டு வந்தேன். ஃப்ளைட்டில் ஏறும்போது ஏன்டா இந்த நாட்டுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு பெரும் துயர் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லா வகையிலும் இலங்கை வந்து இன்னும் மீண்டு எழறதுக்கு என்னுடைய கணிப்பில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 40 வருடங்கள் தேவைப்படும். அவ்வளவு சிதைந்து சின்ன பின்னமாக அந்த நாடு 40 வருடம் தொடர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது. விலைவாசிகள்லாம் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட முடியல அப்படின்றதுக்காக ஒரு நாள் நாமளே சமைக்கலாம் அப்படின்னு போயிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியை மட்டும் வாங்கினோம். நீங்கள் நம்பணும், அது 2க்கு மட்டும் இலங்கை பணத்தில் 800 ரூபா கேட்டாங்க. எல்லா விலைகளும் ரொம்ப தாறுமாறாக ஏறி போயிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் மனிதர்கள் வந்து ஏதாவது காசு கொடுங்க அப்படின்று சாலையின் 2 பக்கமும் பிச்சைக்காரர்களால் நிறைந்த உலகமாக இலங்கை மாற்றப்பட்டிருக்கிறது. கரெக்டாக நான் இலங்கைக்கு போகிறதுக்கு மிகச்சரியாக 1 மாதத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து போயிருந்தேன். லண்டனுக்கும் அயர்லாந்துக்கும் போயிருந்தேன். அங்கே ஒரு 15 நாள் நான் இலக்கிய பயணங்களாக சுற்றி அலைந்து கொண்டிருந்தேன். இங்கிலாந்து நாட்டினுடைய மிக உயர்ந்த கட்டிடங்கள், அங்கே இருக்கிற பிரமிப்பு ஊட்டுகிற நதிகள், அதனுடைய தூய்மை, பக்கிங்ஹாம் கால்வாய், அதனுடைய அரண்மனை, அங்கே நம்முடைய கழுத்தே உடஞ்சி போகிற அளவுக்கு நம்ம பார்க்குற கட்டிடங்கள், சிலைகள், இது எதுவுமே எனக்கு வந்து சிலிர்ப்பூட்டவே இல்லை. இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி அவர்கள் வைத்திருந்த காலனி நாடுகளிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு போய் தங்களுடைய நாட்டை இவ்வளோ வளப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தேவையில்லாமல் அங்கே நான் வழியில் பார்க்குற ஒரு இங்கிலாந்துக்காரனையும் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவம் வந்துச்சு. இதெல்லாம் எங்கள் காசுரா, நீங்கள் வந்து கொள்ளை அடித்து இப்படி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கெலாம் உள்ளே சுற்றி அலையும் போதெல்லாம் இதெல்லாம் எங்களை மாதிரியான நாடுகளிலிருந்து கருவூலமாக கடத்தி கொண்டு வந்து நீங்கள் இவ்வளவு செழிப்பாக இந்த உலகத்துக்கு காட்டுகிறீர்களே என்று அவ்வளவு கோபமாக இருந்தது. நான் நேர் எதிராக இலங்கை என்னை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டை மாதிரி 4-5 மடங்கு இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. 2 மடங்கு கேரளாவின் அழகை இலங்கை பெற்றிருக்கிறது. எல்லா ஊர்களிலும் நதி இருக்கிறது, எல்லா ஊர்களிலும் கடல் வந்து தொட்டு விட்டு போகிறது, எல்லா ஊர்களிலும் மிகப்பெரிய குளங்கள் இருக்கிறது, எல்லா ஊர்களிலும் உழைப்பதற்கு தகுந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏதாவது காசு கொடுத்துட்டு போங்க சார் என்று கேட்கிற குரலை சகிக்கவே முடியவில்லை. ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளியாக இந்த 2 நிகழ்வுகளும் என்னை அவ்வளவு பாதித்திருக்கிறது. இந்த பிரிட்டிஷ்காரர்களை பார்க்கிற போதெல்லாம் இன்னும் கூட எனக்கு அந்த கோபம் தீரவில்லை என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. உங்களில் பல பேர் சிறைச்சாலை என்று தமிழில் ஒரு படம் வந்தது, மோகன்லால்லாம் நடித்த படம். இந்த படத்தில் ஒரு காட்சி வரும், என்னால் மறக்க முடியாத காட்சி அது. ஒரு சீஷோரில், ஒரு கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு இந்திய சுதந்திரத்துக்காக பல வகையான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தனித்தனியாக தண்டனை அளிக்கப்பட்டு அவர்களை எல்லாம் அந்தமானுக்கு நாடு கடத்துவதற்கான ஒரு தண்டனை வழங்கப்படுகிற ஒரு காட்சியை படமாக்கியிருப்பார்கள். ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒரு டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்து ஒவ்வொருத்தராக வெரிஃபை பண்ணுவான். வடிவேல், நமச்சிவாயம், அவர் என்ன தண்டனை, அவர் என்ன குற்றம் பண்ணார், ஒரு வார்த்தையில் சொல்லுவான். அரசுக்கு எதிராக கலவரம் பண்ணது, தண்டனை 14 வருடம் தீவாந்திர தண்டனை. டிக்கெடிச்சு அவனை கப்பலில் ஏற்றுவார்கள். அந்த மாதிரி சார் எனக்கு யாராவது பேசுனீங்கன்னா நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். ஒவ்வொருத்தராக இந்த கப்பலில் ஏற்றுவார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆளை ஏற்ற போகும்போது அலை வந்து கொஞ்சம் அதிகமான அலை வந்து தண்ணி வந்து அந்த பேப்பரில் விழுந்துடும். விழுந்தோடனே இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு இவன் பேர் என்ன, இவனுக்கு என்ன தண்டனை, இவன் என்ன குற்றம் பண்ணான்னு தெரியாது. அவன் அப்படியே பார்ப்பான், ஏன்னா தண்ணி அழிச்சிடும் அந்த ஷீட்டில்.
ரொம்ப உலகத்தில் எடுக்கப்பட்ட மிக பிரமாதமான காட்சி அது. அவன் உடனே பதறிடுவான். அந்த தண்டனைக்குள்ளான அவன் சொல்லுவான், துரை வந்தே மாதரன்னு சொன்னேன் துரை, அவ்வளோதான், 1 வருஷம் துரை அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு தெரியும் அவனுடைய குற்றம். நான் ஒன்றுமே பண்ணல, வந்தே மாதரம் சொன்னேன், 1 வருஷம் எனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவான். இவன் அந்த ஷீட்டை பார்ப்பான், அழிஞ்சிருக்கும். இவனை பார்ப்பான், மறுபடியும் ஷீட்டை பார்ப்பான், 14 years அப்படின்னா. அந்த அழிஞ்சதுக்காக 13 வருடங்கள் எக்ஸ்ட்ரா அவனுக்கு சிறை தண்டனைகளும். அப்படி மனிதர்களை ஆடு மாடுலாம் நம்ம சொல்ல முடியாது, அதை விடவும் கேவலமாக நடத்தின பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய இந்த லண்டன் நகரம் அல்லது இங்கிலாந்து முழுக்க சுற்றி பார்த்து அந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள் முழுக்க நம்முடைய வேர்வையில் அல்லது நம்முடைய ரத்தத்தில் குளித்த கொப்பளங்கள் மாதிரி எனக்கு தெரிந்து அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகியிருந்தது. ஒரு வகையில் இலங்கையிலிருந்து திரும்பும்போது நான் எவ்வளோ மனத்துயரோடு வந்தேனோ அதே மனத்துயரோடு இங்கிலாந்திலிருந்து திரும்பும் போதும் வந்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளனுடைய கடமை என்ன என்று யோசித்தால், முதலில் இந்த ரோட்டரி சங்கத்தின் இந்த 1 வருடம் நிறைய சேவைகளை ஆற்ற இருக்கிற, அர்ப்பணிப்போடு பணியாற்ற இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு ரைட்டர் என்கிற முறையில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பிரியத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். நண்பர்களே, நான் ஒரு ப்ராஜெக்ட் மூலமாகவோ அல்லது ரோட்டரி லைன்ஸ் மாதிரியான ஒரு சங்கத்தின் மூலமாகவோ ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா இயல்புகளையும் மாற்றிக்கொண்டு சேவையில் ஈடுபட முடியாது என்று உறுதியாக நம்புவோம். ஒரு மனிதனுக்கு சேவை என்பது அவனுடைய இரத்தத்திலேயே கலந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஒரு மனிதன் ஆஃபீஸ் டைம் மாதிரி ரோட்டரி சங்கத்தில் பணியாற்றுகிற ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த சமூகத்திற்கு சேவையாற்றிவிட்டு மற்ற நேரம் தான் ஒரு வியாபாரியாகவோ தான் ஒரு லௌகீக வாழ்க்கையில் திளைப்பவனாகவோ மிக நிச்சயமாக இருக்கவே முடியாது. இயல்பு என்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பிலேயே ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பங்காற்றுபவனாக, இந்த சமூகத்தை 1 இன்ச் மேலே உயர்த்துவதற்கு பாடுபடுவனாக தன்னுடைய மனதையும் உடம்பையும் தன்னுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை அதற்காக ஈடுகட்டுபவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த தம்பி மரங்களை பற்றியெல்லாம் ஒரு புத்தகம் கொடுத்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தால் மாசானா பூக்கோவையினுடைய படம் இருந்தது, நம்மாழ்வாரனுடைய படம் இருந்தது. அந்த தம்பி அதற்காக எங்கள் திருவண்ணாமலையில் என்னுடைய மிக நெருங்கிய காயத்ரி கேமியூஸ் என்று ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு ஓவியர் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு 30 வருடங்களாக மிக சிறந்த தோழி. அவருடைய ஒரு ஓவியம் சில லட்சங்களுக்கு இன்றைக்கும் உலகம் முழுக்க விற்கிற ஒரு மிகப்பெரிய பெயிண்டர். ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது. சார், இந்த வெள்ளைக்காரி ஒரே பிரச்சனை பண்ணுறா சார், கொஞ்சம் வாங்க என்று சொல்கிறார். நான் பைக் எடுத்துன்னு அவர்களை பார்க்க போகிறேன். ஒரு 2 ஏக்கர் லேண்டு, ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை யாரோ ஒரு ரியல் எஸ்டேட் போட்டு விற்பகிற ஒருத்தன் வாங்கிவிட்டார். வாங்கி வழக்கம் போல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல ஜேசிபி இயந்திரங்கள் வந்து அந்த நிலத்தை ஒன்றுமில்லாமல் நிரவுவார்கள். அதில் விளைந்த பயிர்கள், அதில் இருந்த மரங்கள், அதில் இருந்த சின்ன சின்ன உயிர்கள் எல்லாம் ஒரு சில மணி நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் அழிக்கப்பட்டு அதில் கல் நடப்பட்டு அது ஒரு ரியல் எஸ்டேட்டு பிளாட்டாக மாற்றப்படும். அப்படி ஒரு 100-200 பேர் சூழ்ந்திருக்கிற அந்த நிலத்தில் நான் பார்த்த காட்சி என் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒன்று. அந்த காயத்ரி கேமிஸ் என்று சொல்லுகிற நான் சொன்ன என்னுடைய நண்பர் ஒரு வேப்ப மரத்தை கட்டி பிடித்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். இந்த மரம் வந்து 100 வருடங்களாக அந்த நிலத்தில் இருக்கிறது. அவங்களால அந்த வேப்ப மரத்தெல்லாம் கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய மரம் அது. ஆனால் அவர்கள் அந்த வேப்ப மரத்தோடு ஒட்டி கட்டி பிடிச்சின்னு நிற்கிறாங்க. அந்த பிளாட்டை, அந்த நிலத்தை வாங்கின அந்த வியாபாரி சொல்கிறார், சார் நான் வாங்கிட்டேன் சார், அந்த நிலத்தை பிளாட் போட போகிறேன், என் சொந்த நிலம், பட்டா நிலம். இந்த வெள்ளைக்காரச்சி வந்து இந்த வேப்ப மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு நிற்கிறா சார் என்று சொல்கிறார். நான் அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன், என்ன காயத்ரின்னு. அவங்க சொல்கிறாங்க, இது இவர் நிலம்தான், இவர் பட்டாதான், இவருக்கு சொந்தமானதான். ஆனால் 100 வருஷம் பழமையான ஒரு வேப்ப மரத்தை வெட்டிவிட்டு
இவர் இதில் பிளாட் போட நான் அனுமதிக்கவே மாட்டேன், என்னை வெட்டிட்டு அப்புறமா அவங்கள வெட்ட சொல்லுங்கள் என்று பிடிவாதமாக நிற்கிறார். நண்பர்களை, நீங்கள் நம்ப வேண்டும், இந்த இன்சிடெண்ட் முடிந்து நான் இதை ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் முடியப் போகிறது. அந்த இடத்தில் பிளாட் வந்து விட்டது, அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து விட்டது, அந்த வேப்ப மரம் அப்படியே நிற்கிறது. அப்போ எந்த நாட்டிலிருந்தோ வந்த ஒரு பெயிண்டருக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு 100 வருடம் பழமையான ஒரு வேப்ப மரத்தை நான் முயற்சி எடுத்தால் காப்பாற்றிவிட முடியும் என்கிற உறுதி இருக்கிறது இல்லையா? அந்த உறுதியை ரோட்டரி கிளப்பில் பணியாற்றுகிற நேரம் மட்டுமில்லை, 24 மணி நேரமும் நம்முடைய மனதில் இதயத்தில் ஊற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர்கள்தான் ஒரு மிகச்சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் மிளிர முடியும் என்று நான் மனதார விரும்புகிறேன். இதைத்தான் தொடர்ந்து எழுத்தாளன் என்பவன் உங்கள் பார்வையில் ஒரு சாதாரணமானவனாக இருக்கலாம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவனாக கூட இருக்கலாம். எத்தனையோ தருணங்களில் உங்கள் வெற்றியடைந்த நாற்காலிகளுக்கு முன்னால் வந்து நிற்பவனாகவோ அல்லது உட்கார்ந்து கொண்டிருப்பவனாகவோ கூட அவன் இருக்கலாம். ஆனால் மிக நிச்சயமாக நீங்கள் நான் வைத்து கொண்டிருக்கிற கோடான கோடி பதவிகளை விட, கோடான கோடி ரூபாயை விட 1 இன்ச் உயரமான இடம் என்றைக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்தாளனுக்குமே உண்டு. அவனுக்கு காசு இல்லாமல் போகலாம், அவன் பணம் இல்லாமல் போகலாம், அவன் ஒருவேளை டீக்கு கஷ்டப்படலாம். ஏன் அவன் அவ்வளவு முக்கியமானவன் என்றால், இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து விழுமியங்களை, தொடர்ந்து இறையாண்மையை, தொடர்ந்து அறத்தை அவன் போதித்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய எழுத்தின் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக, தன்னுடைய சொல்லின் மூலமாக அவன் போதித்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை இந்த தேசத்தில் எழுத்து, பேச்சு என்று எதுவுமே இல்லாமல் போனால் ஒரு வகையில் இந்த நாடு, இந்த உலகம் ஒரு சுடுகாடாக மாறிவிட்டிருக்கும். இதைத்தான் தொடர்ந்து எழுத்தாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நண்பர்களே, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு உலகத்தில் மிக பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவர் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இறந்து போன வைக்கம் முகமது பஷீர் ஒரு நாள் கேலிக்கட்டில் உள்ள அவருடைய வீட்டில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். பசி, ராத்திரி 9 மணிக்கு அவர் பசிக்கிறது. திடீர்னு பார்க்குறாரு, மதியானத்துலேருந்து எழுதி கொண்டே இருந்து விட்டோம். பேனாவையும் பேப்பரையும் எடுத்து வைத்து தன்னுடைய ஜிப்பாவை போட்டுக்கொண்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் கடற்கரை ஓரமாக நடந்து போய் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணுகிறார். அவர் காலத்தில் ஒரு மசால் தோசை 1.25 ரூபாய், அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கல்லாவில் இருக்கிறத வந்து காசு கொடுப்பதற்காக பஷீர் வந்து தன்னுடைய ஜிப்பாவில் கைவிடுகிறார். பர்ஸ் இல்லை. அந்த கல்லாவில் உட்கார்ந்து ஆள் பஷீரை பார்த்து கேட்குறான், பர்ஸ் இருக்காதே அப்படின்றார். ஆமாம், நான் வீட்டிலேருந்து புறப்படும்போது பர்ஸ் எடுத்தேன், எங்கன்னு தெரில, இங்கே மிஸ் ஆயிடுச்சு. பெரியவரை, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 பேர் சொல்கிறாயா என்று அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே இவருக்கு பர்ஸு தொலைந்து விட்டது, அல்லது யாரோ பிட்பாக்கெட் அடித்து விட்டார்கள். உடனே இவர் நினைக்கிறாரு, இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஹோட்டல் முதலாளி நம்மை அவமானப்படுத்தப்பட போகிறான் என்று நினைக்கிறார். நண்பர்களே, இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடாத விஷயம் அவமானம். ஆனால் நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உயரத்தை வேண்டுமானாலும் இன்றைக்கு அடைந்திருக்கலாம். ஏதோ ஒரு நாளில், ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு கிழமையில், ஏதோ ஒரு நேரத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த அவமானங்கள் தான் ஒரு வகையில் நம்மை அடுத்த வாழ்க்கையின் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்த்துவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. பஷீர் அந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுகிறார். அவர் நினைக்கிறார், இந்த ஹோட்டலில் இவன் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து நம்மளை செய்ய சொல்வான் என்று எதிர்பார்க்கிறார். வெங்காயம் உரி, மாவாட்டு, அவன் அதுக்கெல்லாம் எனக்கு ஆள் இருக்குது, நீ உன் ட்ரெஸ்ஸை கழட்டி டேபிளில் வச்சுட்டு போ என்று சொல்கிறான். காசு கொடுத்துட்டு வந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோ என்று சொல்கிறான். பஷீர் அந்த இடத்தில் எழுதுகிறார், நான் உடனே திரும்பி பார்த்தேன். அந்த உணவகத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் சாப்பிட்டுருந்தாங்க. எல்லா மனிதர்களும் என்னை திரும்பி பார்த்தார்கள். எல்லோருடைய கண்களிலும் ஒரு அவமானப்படுத்தப்பட்ட பெரியவனின் நிர்வாணம் ஆச்சரியமாக மின்னியதை நான் பார்த்தேன் என்று பஷீர் எழுதுகிறார். ஒருத்தர் கூட எழுந்துச்சு 1.25 ரூபாய் தானே நான் தரேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனையும் நான் அந்த 100 பேரில் பார்க்கவில்லை என்று எழுதுகிறார். ரொம்ப அவமானப்பட்டு இவருடைய ஜிப்பாவை கழட்டி அந்த மேஜை மீது வைக்கிறார். உடனே அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறான், வேட்டி அவரு என்று சொல்கிறான்.
ரொம்ப இன்னும் அதிகமாக அசிங்கப்படும் போது எங்கிருந்தோ ஒரு அழுக்கு லுங்கியோடு ஒரு ஆள் ஓடி வருகிறார். அவர் பெரிய வேட்டி அவுக்காத என்று சொல்கிறார். 1.25 தானேயா மசால் தோசை நான் தரேன் என்று 2 ரூபாயை எடுத்து அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட கொடுத்து ஜிப்பாவை எடுத்து விட்ட கொடுத்து ஜிப்பா போட்டுன்னு வா பெரியவரை என்று அழைத்து போகிறார். அவன்தான் வாழ்க்கையில் கடவுள். அவன்தான் அவர் பார்த்த கண்ணெதிரே ஸ்பரிசிக்கிற தெய்வம். அவனோடு நடந்து வருகிற போது அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு இருட்டான பகுதிக்கு 2 பேரும் வரும்போது அவனை உற்று பார்க்கிறான். அவன் ரொம்ப அழுக்காக இருக்கிறான். அவனுடைய லுங்கிலாம் கிழிஞ்சு போய் இருக்கிறது. ஒரு அழுக்கு லுங்கியை கட்டுனுகிறான். ஆனால் அவன் பஷீரை பார்த்து சொல்கிறான், பெரியவரை திருட்டு பசங்க நிறைஞ்ச ஊர் இது, ஏன் பெரியவரை நீ ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா என்று சொல்லி லுங்கி அவிழ்த்து கொட்டுகிறான். ஒரு 20-25 பர்ஸு கீழே விழுகிறது. அவன் எல்லா பர்ஸையும் கையில் எடுத்து இதில் பர்ஸ் எது பாரு என்று சொல்கிறான். பஷீர் சொல்லுகிறார், அவனுடைய பர்ஸு இங்கே தான் இருக்குது. இவன் தான் பர்ஸை அடிச்சுக்கிறான். பர்ஸை பார்க்குறாரு, ஆனால் எனக்கு எடுக்க தோன்றவில்லை என்று அவர் எழுதுகிறார். அவன் போயிட்டான், பர்ஸ் எடுத்துன்னு போயிடுறான். போயிட்ட பிறகு அவர் எழுதுகிறார், ஐயோ நான் அவன் பேரை கேட்க மறந்து விட்டேனே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவன் பெயர் எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, அவன் பெயர் அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று அந்த கட்டுரையை அவர் முடிக்கிறார். நண்பர்களே, இது ரொம்ப முரண்பாடான ஒரு எழுத்தாளனுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? தன்னுடைய பர்ஸை அடித்துவிட்டு தனக்கே அதிலிருந்து ஒரு 2 ரூபாயை கொடுத்த ஒருவனை அறம் என்றோ கருணை என்றோ தான் அவன் பெயர் இருக்க வேண்டும் என்று ஒரு எழுத்தாளன் எழுதினால் அதை எப்படி நாம் ஒத்துக்கொள்ள முடியும்? ஆனால் பஷீர் சொல்லுகிறார், ஒருவேளை அவன் இவருக்கு உதவாமலே போயிருக்கலாம், அந்த கல்லாப்பெட்டிக்கு வராமலேயே போயிருக்கலாம், அந்த 2 ரூபாயை கொடுக்காமலேயே போயிருக்கலாம். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் ஒரு திருட்டை நடத்தி முடித்து விட்டான். இந்த அதற்கு பிறகுதான் நாம் உலக பேர் இலக்கியங்களை, இலக்கிய புத்தகங்களை எல்லாவற்றையும் புரட்டி பார்த்தால் ஒரு உண்மை தெரிகிறது. இந்த உலகம் முழுக்க எழுதி கொண்டிருந்த எல்லா எழுத்தாளர்களும் இப்படிப்பட்ட திருடர்களுக்காக, விபச்சாரிகளுக்காக, பாலியல் தொழிலாளிகளுக்காக, தப்பு பண்ணுபவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, சாலையோரத்தில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்காக மட்டுமே தான் எழுதியிருக்கிறார். ஒரே ஒருத்தன் கூட அம்பானியை பற்றியோ அதானியை பற்றியோ ஒரு கதை கூட எழுதினதில்லை, ஒரு கவிதை கூட எழுதினதில்லை. ஒருவேளை இது எதுவும் அவர்களுக்கு தேவையில்லை என்று எழுத்தாளர்கள் நினைத்திருக்கலாம். அவர்கள் எப்பொழுதுமே பாவப்பட்ட மனிதர்கள் பக்கத்தில் தான் நின்று எழுதியிருக்கிறார்கள். நண்பர்கள், இந்த உலகத்தில் நம்ப முடியாத பல விஷயங்கள் இருக்கிறது. என்னுடைய மிக முக்கியமான நண்பர் ஜெயமோகன் அறம் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நாங்கள் தான் அந்த புத்தகத்தை பதிப்பித்தோம். என் மனைவி தான் அந்த புத்தகனுடைய பப்ளிஷர். எங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்கிறது. அந்த டிவிக்கு நாங்கள் ஒரு செய்தி கேட்க வேண்டும் என்பதற்காக கூட உயிர் கொடுக்க மாட்டோம். ஒருபோதும் எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய மனைவியோ டிவி பார்ப்பதே இல்லை. ஒரு நாள் தொடர்ந்து எனக்கும் என் மனைவிக்கும் ஃபோன் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் என்னென்னா, விஜய் டிவி பாருங்கள், விஜய் டிவி பாருங்கள் என்று. விஜய் டிவி ஆன் பண்ணால் கமலஹாசன் பிரகாஷ்ராஜுக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்குறார். அந்த புத்தகம் அறம் என்று ஜெயமோகன் எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை அவர் வாங்கினவுடனே கமலஹாசன் சொல்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் வீட்டிலேயும் இந்த அறம் என்ற புத்தகம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அந்த புத்தகம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணது என்பதற்காக நிறைய நண்பர்கள் எங்களுக்கு ஃபோன் எடுத்து கொண்டே இருந்தார்கள். நண்பர்களே, அதில் 13 மனிதர்களின் கதை இருக்கிறது. 13 மனிதர்களுமே இந்த ஜீவியத்தில் வாழ்ந்தவர்கள். உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அறம் என்கிற புத்தகம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈரோட்டில் தான் முதல் வெளியிடப்பட்டது. ஆமாம், உங்கள் ஈரோட்டில் என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் ஜீவா இந்த ஈரோட்டில் இருந்தார். அவர் தான் அதனுடைய முதல் புத்தகத்தை வெளியிட்டார். ஈரோட்டை சேர்ந்த எங்கள் அருமை தோழர் விபி குணசேகரன் தான் அதனுடைய முதல் பிரதியை வாங்கி கொண்டார். அந்த புத்தகம் இந்த மண்ணில் தான் வெளியிடப்பட்டது என்பது இப்பொழுது கூடுதலான மகிழ்ச்சியை தருகிறது. அந்த புத்தகத்தில் நிறைய கதைகள் இருக்கிறது. நான் ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த புத்தகத்தில் சோற்று கணக்கு என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த சோற்று கணக்கு என்கிற கதையை ஜெயமோகன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால், ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியவில்லை தன்னுடைய பிள்ளைக்கு என்பதற்காக நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு மறைமேறி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நாடார் பையனை
சோறு போட முடியவில்லை, 3 வேளை சோறு போடவில்லை. தங்கள் அத்தை வீட்டில் தங்கி இந்த பையனை படிக்க வைத்து விட வேண்டும் என்று ஒரு பஸ்ஸில் கூட்டின்னு போய் திருவனந்தபுரத்தில் உள்ள தன்னுடைய அத்தை வீட்டில் ஒப்படைத்து விட்டு வருகிறார்கள். தன்னுடைய மனைவியின் தன்னுடைய கணவனின் தங்கச்சி வீடு. அவர் வீட்டில் இருக்கிற அந்த பையனுக்கு அன்றைக்கு ஒப்படைத்த அன்றைக்கு காலையிலிருந்து இரவு 11 மணி வரையிலும் அந்த வீட்டில் தொடர்ச்சியாக வேலை கொடுக்கப்படுகிறது. அந்த அத்தையால் 11 மணிக்கு அந்த பையனுக்கு ஒரு சின்ன சட்டியில் பழைய கஞ்சி ஊற்றி கொடுக்கப்படுகிறது. முதல் நாளே அவனுக்கு தெரிகிறது அத்தை வீட்டில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை அந்த குழந்தை உணர்ந்து கொள்கிறான். வாழ்நாள் முழுக்க அந்த பையனுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே சொல், ஒரே வார்த்தை பசி. பசி என்கிற வார்த்தையை அந்த பையனால் என்ன செய்தும் மீறவே முடியவில்லை. தமிழ்ச்செல்வன் என்கிற என்னுடைய எழுத்தாளர் நண்பர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், பாவனைகள் என்ற ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் ஒரு 8 வயசு பையனை பற்றி தமிழ்ச்செல்வன் எழுதுகிறார். அவன் சப்ராங்கோல் போட்டு உட்கார்ந்து பார்த்தான், குத்துக்கால் போட்டு உட்கார்ந்தும் பார்த்தான், ஒரு கையை தலைக்கு முட்டு கொடுத்து ஒரு காலை நீட்டி சாய்ந்து படுத்து பார்த்தான், புரண்டு படுத்து பார்த்தான். எப்படி படுத்தாலும் பசித்தது என்று அந்த கதை ஆரம்பிக்கும். எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பசித்தது என்று எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட இந்த பையன் பசியுடனே அந்த திருவனந்தபுரத்தில் வளர ஆரம்பிக்கிறான். அவன் 8வது 9வது படிக்கிற போது ஒரு பையன் சொல்கிறான், ஏன்டா எப்போ பார்த்தாலும் பசியிலே இருக்கிற. அவன் சொல்கிறான், சோறு அத்தை வீட்டில் சரியாக கிடைக்கல. இந்த பையன் சொல்கிறான், ஏன் அத்தை வீட்டில் சாப்பிட்ற, கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் போய் சாப்பிடு என்று சொல்கிறான். பயங்கர ஆச்சரியமாக இருக்குது இந்த பையனுக்கு. கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் சாப்பிட்டா, கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் சாப்பிட்டா காசே கொடுக்க வேணாம் தெரியுமா அவனுக்கு என்று சொல்கிறான். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு கடை எங்கடா இருக்குது என்று கேட்கிறான். திருவனந்தபுரத்தில் சாலை தெருவில் தினந்தோறும் காலையில் 12 மணிக்கு தீபார்த்தனை காட்டி சாம்பிராண்டி புகை வந்து அந்த ஹோட்டலை திறப்பார்கள். ஒரு பெரிய கீத்து கொட்டை போட்டு அந்த ஹோட்டல் இருக்கும். நீ போய் சாப்பிடு, காசே கிடையாது, ஃப்ரீ. கல்லா பெட்டியே கிடையாது, கல்லாவில் ஆளே இருக்க மாட்டார்கள். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவன் போய் அந்த ஹோட்டலுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் சொன்னது பொய்யே இல்லை. 12 மணிக்கு கரெக்டாக அது உள்ளே இருந்து சாம்பிராண்டி புகை வருகிறது. கையெல்லாம் கரடி முடி முளைத்த ஒரு மனுஷன் மாதிரி ஒரு வயசான ஆள், ரொம்ப வயசில் ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் வந்து சாம்பிராண்டி புகை போட்டு அந்த ஓலைக்கொட்டையை திறந்து வைக்கிறார். தென்னம் கீத்து போட்ட ஒரு மிக நீண்ட ஓலைக்கொட்டை. உள்ளே போனால் ஒரு 60-70 பேர் அந்த பெஞ்சில், மர பெஞ்சில் உட்கார்ந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்லாம். இந்த பையன் தைரியமாக போய் உட்கார்கிறான். அவர் எல்லாருக்கும் ஒரு தலைவாழை இலை போடுகிறார். போட்டு தண்ணி தெளித்து சுட சுட சோறு தள்ளுகிறார். ஒரு முறத்தில், ஒரு எவர்சிலர் முறத்தில் சுட சுட சோறு தள்ளி அவ்வளவு பேருக்கும் கறி சோறு போடுகிறார். சோற்றை கறி மறைக்கிறது, அவ்வளோ கறி சோறு போடுகிறார். எல்லாருக்கும் 2 பீஸ் மீன் வைக்கிறார். இந்த பையனால் நம்பவே முடியாது. இப்படி ஒரு சாப்பாட்டை யாராவது ஃப்ரீயாக போடுவாங்களா என்று பயப்படுறான். ஆனால் பசி, சாப்பிட்றான். சாப்பிடும்போது அந்த கெத்தேல் சாஹிப் வந்து சோறு பரிமாறிக்கொண்டே இந்த பையனை பார்த்து கேட்குறார், என்ன ஊர்றா என்று கேட்கிறார் மலையாளத்தில். அவன் சொல்கிறான், நாகர்கோயில் தாயொலி, நல்லா சாப்பிடு என்று தலையை தட்டுகிறார். இதுவரையிலும் சாப்பிட்றான். அப்படியே வெறி, பசி. இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னை யாராவது திரும்பி பார்க்குறாங்களான்னு பார்க்குறான். யாருமே பார்க்கல. ஆனால் கெத்தேல் சாஹிப் கடைக்கு வெளியே ஒரு உண்டி இருக்கிறது. அந்த உண்டியில் யாராவது ஒருவர் கொஞ்சம் காசு போட்டு போகிறாங்க. இவன் இவ்வளவுக்கு மத்தியிலும் பயந்து போய் 3 ரூபாய் எடுத்துன்னு போகிறான். 3 ரூபாயை அந்த உண்டியில் போட்டு விட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து போகிறான். நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், அதற்கு பிறகு அந்த பையன் 17 வருடங்கள் தினந்தோறும் மத்தியானம் கெத்தேல் சாஹிப் கடையில் சாப்பிடுகிறான். ஒரு நாள் கூட கெத்தேல் சாஹிப்பு நீ காசு கொடுக்காத சாப்பிட்றே என்ற கெத்தேல் சாஹிப்போ யாரோ அவனை கேட்டதே இல்லை. நீங்கள் மறுபடியும் நம்ப வேண்டும், இப்பொழுது அந்த பையன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏங்கி தவித்த பையன் இல்லை. திருவனந்தபுரம் பல்கலைக்கழகங்களில் ஆங்கில உதவி பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டு அதே யூனிவர்சிட்டியில் லெக்சரராக பணியாற்றுகிறான். இப்பொழுதும் அவன் அதே ஹோட்டலில் போய் மத்தியானம் சாப்பிடுகிறான். இப்பையும் அவனுக்கு உண்டியில் காசு போட வேண்டும் என்றோ கெத்தேல் சாஹிப்புக்கு காசு கொடுக்க வேண்டும் என்றோ தோன்றினதே இல்லை. இப்பொழுது அவன் மேல ஒரு சீட்டு கட்டுகிறான். அந்த காலத்தில்
முதல் சீட்டை தள்ளி எடுத்து 28,000 ரூபாய் அவன் கையில் கொடுக்கப்படுகிறது. ஒரு அறையில் கொண்டு வந்து 28,000 ரூபாயும் பரப்பி வைத்து அந்த பணத்தை அவன் ஸ்பரிசிக்கிறான். 28,000 ரூபாயை வாழ்க்கையில் முதல் பார்க்காத ஒரு பையனுக்கு மட்டும்தான் அதனுடைய பரவசம் புரியும். நான் எவ்வளவு சொன்னாலும் அதை அனுபவிக்காதவர்களுக்கு அந்த பரவசம். இன்றைக்கு உங்களை கூட்டின்னு போய் ஒரு அறையில் அடைத்து வைத்து விட்டு 5 கோடி ரூபாயை அப்படி பரப்பி வைத்தால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பரவசம் வரலாம். பணத்தின் மதிப்பு அவ்வளவு குறைந்து விட்டது. ஆனால் 28,000 ரூபாய் பார்த்து அந்த பையன் பயங்கர பரவசப்படுகிறான். ஒரு மாத்ருபூமி பேப்பரில் சுற்றி அந்த பணம் அவனுக்கு கையளிக்கப்பட்டு இருக்கிறது. அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த 28,000 ரூபாயில் திருவனந்தபுரத்தின் புறநகர் பகுதியில் ஒரு பெரிய பங்களா வாங்கிவிடலாம். அந்த 28,000 ரூபாயோடு அவன் நாகர்கோயிலுக்கு பஸ் ஏறி வந்தால் 10 ஏக்கர் வாழை தோப்பு வாங்கலாம். ஒரு நிலம், கிணத்து நிலத்தோட பம்ப் செட்டோட ஃப்ரீ கரண்ட்டோட வாங்க முடியும். அவ்வளோ பெரிய பணம் 28,000 ரூபாய். அந்த பையன் 28,000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்கின்னு மிகுந்த பரவசத்தோடு வருகிறான். இன்னைக்கு ஊருக்கு போகணும். எப்படி சாப்பாடு போட முடியாமல் நம்மை நாகர்கோயிலுக்கு அனுப்பினாங்களோ அந்த அப்பா அம்மா கையில் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும். 10 ஏக்கர் வாழைத்தோப்போடு நிலம் வாங்கி கொள்ளுங்கள், அல்லது ஒரு பெரிய வீடு வாங்கி உங்களுக்கு நான் கையளிக்கிறேன். என்னென்னவோ கனவுகளோடு அவன் வந்து சேருகிற இடம் கெத்தேல் சாஹிபினுடைய கடை. மத்தியானம் சாப்பிட்டு பஸ் பிடிக்க வேண்டும். மத்தியானம் அவன் போய் உட்கார்ந்து சாப்பிட போகிறான். 17 வருஷத்துக்கு முன்னாடி இவன் சாப்பிட்டது மாதிரியே 2 புது பசங்கள் இன்றைக்கு வந்து அதே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுகிறாங்க. இவனுக்கு பக்கத்தில் கெத்தேல் சாஹிபு அவருடைய தலையை தட்டி சொல்கிறார், வெள்ளாள பசங்களாடா நீங்கள், என்ன ஊர் என்று மலையாளத்தில் கேட்கிறார். இந்த பசங்க திருநெல்வேலி என்று சொல்கிறாங்க. தாயொலி நல்லா சாப்பிடு என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் நம்பர்களே இந்த பையன் கெத்தேல் சாஹிபின் முடிமுளைத்த அந்த கைகளை பார்க்கிறான். ஜெயமோகன் அந்த கதையில் எழுதுகிறார், அவைகள் கைகள் இல்லை, தன் தாயின் 3வது முளைகள் என்று அந்த கையை ஜெயமோகன் வர்ணிக்கிறார். வரியை ஒரு எழுத்தாளனாக ஒரு வாசகனாக என்னால் கடக்கவே முடியவில்லை. ஒரு பாயினுடைய 2 கைகளை தன் தாயின் 3வது முளைகள் என்று ஜெயமோகன் எழுதியிருக்கிறார். அன்றைக்கும் அவன் சாப்பிட்டு விட்டு வருகிற போது அந்த உண்டியை 17 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த அந்த உண்டியை பார்க்கிறான். இந்த தன்னுடைய கையில் 28,000 பணம் இருக்கிறது. அதிலிருந்து எடுத்து ஒரு 100 ரூபாயை இன்றைக்கு போடலாம் என்று அந்த பையன் 100 ரூபாயை அந்த உண்டியில் போட ஆரம்பிக்கிறான். என்னவோ அவனுக்கு ஒரு மூடு இருக்கிறது. மறுபடியும் ஒரு 100 ரூபாய் போட்டுக்கொண்டே இருக்கிறான். உண்டி நிரம்பி விடுகிறது. பாய் அங்கேருந்து சத்தம் போடுறார், வேற உண்டி மாற்று என்று சொல்கிறார். இன்னொரு உண்டி எடுத்து வந்து கட்டுகிறார்கள். 28,000 ரூபாயும் மொத்தமாக அந்த உண்டியில் போட்டு விடுகிறான். ஒரு பைசா கூட அவன் கையில் இல்லை. இப்பொழுது வெறும் ஆளாக பஸ் ஏறி ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிறான். ஒரு கடனை தீர்த்தாகிவிட்டது. 17 வருஷமாக ஓசியில் சாப்பிட்ட அல்லது தர்மத்துக்கு சாப்பிட்ட ஒரு கடனை முழுக்க தீர்த்தாகிவிட்டது. இன்னும் ஒரு கடன் இருக்கிறது, அது அத்தை வீட்டில் சாப்பிட்டது. ஒவ்வொரு நாளும் அத்தை வீட்டில் சாப்பிட்டதுக்கு அத்தை சோற்று கணக்கு எழுதி கொண்டே வந்ததை தான் கவனித்திருக்கிறோம். ஆனால் அத்தைனுடைய குடும்பம் நொடிந்து போய் நாகர்கோயிலுக்கே திரும்பி வந்து ஒரு ரைஸ் மில்லில் தவிடு புடைத்து அத்தை வாழ்கிறாள். நாம் அந்த கணக்கை காசு கொடுத்து தீர்க்கவே முடியாது. அத்தைக்கு ஒரு பெண் இருக்கிறாள், அவளை பொண்ணு கேட்டு கட்டிக்கொள்வதன் மூலம் அந்த கணக்கையும் தீர்த்து விட முடியும் என்று அந்த பையன் நினைப்பதாக அந்த சோற்று கணக்கு என்கிற கதை நமக்கு சொல்லுகிறது. நம்மளே கதை கேட்பது அல்லது கதை வாசிப்பது என்பது மனித ஆன்மாவை கழுவி பரிசுத்தமாக்கிக் கொள்வது என்று நான் கருதுகிறேன். இந்த லௌகிக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள், நாம் பார்க்கிற துரோகங்கள், நாம் சந்திக்கிற அவநம்பிக்கைகள், நாம் இழக்கிற நட்புகள், இதை எல்லாவற்றையும் ஒரு வகையில் நமக்கு எழுத்தாளன்தான் மறுபடியும் கழுவி சுத்தம் பண்ணி இந்த வாழ்க்கையை நமக்கு கையளித்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நானும் என்னுடைய நண்பர்களும் டாப் ஸ்லிப்புக்கு போகலாம் என்று பிளான் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு நான் டாப் ஸ்லிப்புக்கு போக வேண்டும்? அந்த இயற்கை அழகை பார்ப்பதற்கோ, அந்த மலை ஏறுவதற்கோ, அல்லது டாப் ஸ்லிப்பில் போய் ஒரு ரூம் போட்டு கொஞ்சம் ஒரு விஸ்கி வாயின் போய் சாப்பிடுவதற்காகவோ இல்லை. டாப் ஸ்லிப்புக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. டாப் ஸ்லிப்புக்கும் உங்களுக்கும் கூட அந்த சம்மதம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு இன்றைக்கும் நீங்கள் டாப் ஸ்லிப்பில் கார்லேயோ பஸ்லேயோ போய் இறங்கினால் வலது பக்கம் ஒரு மியூசியம் இருக்கும்.
அந்த மியூசியம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி எங்களுடைய பெயரில் இருக்கும். அந்த மியூசியத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி மிக பெருசாக ஃப்ரேம் பண்ணி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். யாரோ கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு டாக்டர் அந்த 100 ஃபோட்டோவிலும் இருப்பார். 100 ஃபோட்டோவிலும் அவருக்கு முன்னால் ஒரு யானையினுடைய பிரேதமோ ஒரு யானையினுடைய சிகிச்சையோ புகைப்படங்களாக நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யார்? டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு வெட்னரி டாக்டர், நம்முடைய பார்வையில் ஒரு சாதாரண கால்நடை மருத்துவர். அந்த டாப் ஸ்லிப் என்கிற ஊருக்கு ஒரு வனத்துறை அதிகாரியாக ஐஎஃப்எஸ் முடித்து ஒரு சைவப்பிள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒரு பையன் முதலில் அங்கே போஸ்டிங்குக்கு போகிறாங்க. அங்கே போய் அவன் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும், ஒரு வனத்துறை அதிகாரி என்பவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு கலெக்டருக்கு உள்ள மரியாதையும் பொறுப்பும் அந்தஸ்தும் உண்டு. ஐஎஃப்எஸ், இவர் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஜீப் உண்டு, மிகப்பெரிய ரேஞ்சர், அப்படி அவருக்கு கீழ் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருப்பார். அந்த காடே அவருடையது. அந்த காட்டுக்கு ஏனையெல்லாம் ராஜா இல்லை, ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி தான் ராஜா. அந்த திமிரோடு அந்த அலுவலர்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த ஐஎஃப்எஸ் அதிகாரி அங்கே போய் ஜாயின் பண்ண பிறகு அவன் திரும்ப கேள்விப்படுகிற பெயர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியுடைய பெயர். அதில் படித்தவர்கள் அவரை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்றும், படிக்காத மக்கள் அவரை ஆணை டாக்டர் என்றும் இவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இவருக்கு புரியல, ஏன் ஒரு வெட்னரி டாக்டரை போய் இவ்வளோ பேர் சொல்லுகிறார்கள். அந்த ஆளை பார்க்கணும் என்று ஆர்வமாக இருக்கிறது இந்த ஐஎஃப்எஸ் அதிகாரிக்கு. ஒரு 3வது நாளில் இவன் ஜீப்பில் வந்து கொண்டு இருக்கிற போது ஒரு சாலை ஓரத்தில் இவருடைய டிரைவர் ஜீப்பை நிறுத்துகிறார். சார், நீங்கள் பார்க்கணுன்னு நினச்ச டாக்டர் இவர் தான் என்று கேட்குறார். ஜீப்பினுடைய கண்ணாடியை இறக்கிவிட்டு, ஒரு சாதாரண வெட்னரி டாக்டரை விட 10 மடங்காச்சும் பெரியவர் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி இல்லையா, அவர் ஜீப்பில் உட்காந்துனே அவர்கிட்ட பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக இங்கே இறங்கி பேசுகிறான் என்னன்னு. அப்போ தான் அவன் கவனிக்கிறான், அந்த டாக்டருக்கு ஒரு 10 அடி தள்ளி ஒரு சென்னாய் நின்று கொண்டு இருக்கிறது. நண்பர்களே, ஒரு வனத்தில் நீங்கள் ஒரு சிறுத்தையை நம்பி இறங்கி விடலாம், ஒரு யானையை நம்பி கீழே போய்விடலாம், ஒரு புலியை நம்பி கூட நீங்கள் பயணித்து விட முடியும். ஒரு சென்னாயை நம்பி போய்விடவே கூடாது. அது அவ்வளோ ஒரு ஆபத்தான விலங்கு. உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் ஒரு ஒத்தை சென்னாய் தெரியும், ஆனால் புதர்களில் எத்தனை சென்னாய் இருக்கிறது என்று உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் ஐஎஃப்எஸ் அதிகாரி என்பதால் அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் உற்று பார்க்கிறான், ஒற்றை சென்னாய் மட்டும்தான் நிற்கிறது. அந்த டாக்டரை அவன் கேட்குறான், என்னாச்சு டாக்டர்? டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இவன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தனுக்கு காலில் அடிபட்டுக்குது, அவனுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக நான் வந்துருக்கிறேன், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்துக்கிறேன், எனக்கு வழிகாட்டுவதற்காக அவன் நின்று கொண்டிருக்கிறான். இவனால் நம்பவே முடியல. இது என்னடா இன்னும் ஆளுங்க வழிகாட்டுறதுக்கு நிற்கிற மாதிரி சொல்கிறார் இந்த டாக்டரு என்று அவன் சொல்கிறான். டாக்டர், நானும் ஐஎஃப்எஸ் படிச்சுக்கிறேன், ஒரு சென்னாயை நம்பி போயிடாதீங்க. அவர் சொல்கிறாரு, இந்த காட்டிலே தான் இருக்கிறேன், இந்த காட்டோட ரத்தம் தான் எனக்கும் பிளட்டாக ஓடுது, நீ இங்கேயே நில்லு, எக்காரணம் முன்னிட்டும் ஜீப்போட கண்ணாடியை இறக்காதே என்று சொல்லிவிட்டு அந்த சென்னை கூடையே போகிறார். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் அந்த டாக்டரை நடத்தி கூட்டின்னு போய் அந்த சென்னை ஒரு புதருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. டாக்டர் பார்க்கிறார், உள்ளே கால் அடிபட்டு இன்னொரு சென்னை படுத்து கொண்டு இருக்கிறது. இந்த டாக்டர் போனோடனே அது காலை தூக்கி காமிக்குது, கால் முட்டியில் பயங்கரமாக அடிபட்டுது. அவர் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பேண்டைடெலாம் போட்டு எல்லாவற்றையும் சரி பண்ணிவிட்டு புறப்பட போகும்போது கவனிக்கிறார், அந்த சென்னை கூட்டமே அவரை சூழ்ந்து நிற்கிறது. அவ்வளோதான். சென்னைக்கு அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் கிடையாது. நம்மளை காப்பாற்ற நம்முடைய இடத்தில் ஒருத்தரை காப்பாற்றின ஒரு டாக்டர் இவரை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற அறிவெல்லாம் இல்லை. ஆனால் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அதற்கெல்லாம் பயப்படவே இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமாக தன்னுடைய ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு புறப்படும் போது எல்லா சென்னாய்களும் ஒரு நிமிடம் தன்னுடைய ஒற்றை காலை உயர்த்தி அவருக்கு ஒரு நன்றி சொன்னது என்று ஜெயமோகன் எழுதுகிறார். ஆமாம், இவர் பின்னாடியே வந்து ஜீப்பில் ஏறுறார். ஜீப்பில் ஏறும்போது அந்த ஐஎஃப்எஸ் அதிகாரி கேட்குற, என்னாச்சு டாக்டர்? இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருந்துச்சு, நான் சரி பண்ணிட்டேன், எல்லா சென்னாய்களும் கூட்டமாக அங்கே தான் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணவில்லை. ஆச்சரியப்படுகிறான் அவன். உண்மையிலேயே அவன் ஒரு தெய்வ பிறவி. உண்மையிலேயே இந்த டாக்டர் வந்து
இந்த மலையை, இந்த காட்டை நேசிக்கிற அவ்வளோ ஒரு பிரியமான மனிதன். 5வது நாள் இன்னொரு ஆச்சரியம் நடக்கிறது. இவர் அங்கேயே கோட்டர்சல் தங்கியிருக்கிறார். காலையில் 5 மணிக்கு ஒருத்தர் வந்து இவனை தட்டி எழுப்புறார். இவன் பியூன், சார் 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 எழுந்துருங்க சார், ஆழியார் ஆற்றுல ஒரு ஆணை செத்து கிடக்கு சார் என்று சொல்கிறார். ஆனால் நமக்குரிய மிடில் கிளாஸ் தனம் என்று ஒன்று இருக்கிறது. அது நம்ம எழுந்திருப்போம், ப்ரஷ் பண்ணணும், அப்புறம் குளிக்கணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி டாய்லெட் போகணும், அப்புறம் ஒரு லைட் டிஃபன் சாப்பிடணும், அப்புறம் தான் நம்முடைய வேலைக்கு போகணும். இப்படியெல்லாம் நாம் ஏதோ ஒரு வகையில் நம்மை பழக்கி கொண்டுள்ளோம். ஆனால் ஒரு காட்டோடும் ஒரு மலையோடும் தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளப்பட்ட ஒருத்தனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. அவன் கேட்ட உடனே எழுச்சி ஓடுவான். ஆனால் இவன் எழுச்சி எல்லாம் ரெடியாகி ஒரு 7-7:30 மணிக்கு ஜீப்பை எடுத்துக்கின்னு அந்த ஆழியாறு ஆற்றை போய் பார்க்கிற போது கிட்டத்தட்ட 50-60 பேர் நிற்கிறார்கள். அந்த ஆற்றுக்கு நடுவில் கண்ணம் கரையல் என்று ஒரு பெரிய உருவம் செத்து கிடக்கிறது. இவன் கிட்ட போக போக இவனுக்கு தெரிகிறது துர்நாற்றம் தாங்கவில்லை. பயங்கரமான நாற்றம், அந்த காட்டையே அதிர்ற மாதிரியான நாற்றம் அடிக்கிறது. இன்னும் கிட்ட போய் பார்க்கிறான். தன்னுடைய முட்டி வரையிலும் ரப்பரில் ஷூ போட்டு கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் பச்சரிசி சாதங்கள்ல அது வடித்து கொட்டின மாதிரி மூட்டையாக கொட்டின மாதிரியான ஒரு இடத்துல அதுக்குள்ளேயே நின்று கொண்டு இருக்கிறார். இவன் இன்னும் கிட்ட போகும்போது தெரியுது அது சோறுலாம் இல்லை, புழுக்கள். ஏனை செத்து போய் புழு பிடிச்ச அதில் நின்று அந்த யானைக்கு போஸ்ட்மார்டம் செய்து கொண்டு இருக்கிற அந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை அவன் பார்க்கிறான். இவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட இவன் வைக்க முடியவில்லை. மயக்கடிச்சுக்கே விழுந்துறான். இவனை கூட்டின்னு வந்து ரூமில் படுக்க வச்சு 2 மணி நேரம் பொறுத்து தான் மயக்கம் தெளிகிறது. இவனால் அதற்கு பழக்க முடியவில்லை. ஆனால் ஒன்று நினைக்கிறான், இவ்வளோ மகத்தான ஒரு மனுஷன் தோ இருக்கிற டாப் ஸ்லீப்பில் இருக்கான், இந்த ஆளுக்கு ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கி தர வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கிறான். இவனோடு படித்த நிறைய பேர் IAS IPS அதிகாரிகளாக டெல்லியில் இருக்கிறார்கள். ஆனந்த் என்கிற பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நண்பனுக்கு உடனடியாக கடிதம் எழுதுகிறான். இந்தியாவிலேயே இப்படி ஒரு டெடிக்கேஷனான ஒரு டாக்டரை பார்க்கல, இவருக்கு எப்படியும் நான் வந்து பத்மஸ்ரீ பட்டம் வாங்கி தர வேண்டும். அவன் காத்து கொண்டே இருக்கிறான். அந்த டாக்டரை பார்க்கும்போதெல்லாம், டாக்டர் உங்களை இந்த உலகத்துக்கே நான் தெரிவிப்பேன், உங்களுக்கு இந்தியாவின் மிக மகத்தான அந்த விருதை நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் என்று நினைத்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு மதியானம் 1:30 மணி நியூஸில் பத்மஸ்ரீ யாருக்கு என்று அனௌன்ஸ் பண்ண போகிறார்கள். அவனுக்கு ஒரு ஆசை வருகிறது. பத்மஸ்ரீ அனௌன்ஸ் பண்ணும்போது டாக்டர் கேவோடு நாம் இருக்க வேண்டும். ஆனால் காலையிலேயே அவர் வீட்டுக்கு போயிடுறார். அவருக்கு தெரியாது எதுவுமே. அவர் இவனுக்கு டிஃபன் கொடுக்குறாரு, டீ கொடுக்குறாரு, இவன் கூடையே இருக்கிறார். அப்போது இவன் போய் அவர் கூடையே இருக்கிறான். டாக்டர் ஒரு 1:30 மணிக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். அவர் அதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்கலாம், அவர் மண்ணு ஒரு வேலையில் இருக்கிறார். ஆனால் 12:30 மணிக்கெலாம் என்னுடைய அலுவலகத்திலேருந்து ஒரு பியூன் ஓடி வரான். சார் காலையிலேருந்து 10 தடவை உங்களுக்கு டெல்லியிலேருந்து ட்ரங்க் கால் வந்துடுச்சு சார் என்று சொல்கிறான். டாக்டர் வீட்டிலேருந்தே இவன் ட்ரங்க் கால் போட்டு தன்னுடைய நண்பன்கிட்ட பேசுகிறான். என்னாச்சு ஆனந்த்? மச்சான் என்னை மன்னிச்சிட்றா என்று அவன் ஆரம்பிக்கிறான். என்னாச்சு? இல்லை நேற்று மத்தியானம் வரையிலும் முந்தா நேற்று நைட்டு வரையிலும் டாக்டர் பேர் தான் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் இல்லைடா அந்த மினிஸ்டர்களால் அவன் வந்து அந்த மினிஸ்டர் என்ன சொல்கிறான்னா கிழ நரி என்றான். இந்த கிழ நரி அவங்க வீட்டில் கூப்பிட்டு ஒரு ட்ரீட் குடிச்சு ஏதோ சூழ்ச்சி பண்ணிடுச்சுடா, டாக்டர் பேரை எடுத்துகிட்டு வேறு யார் பேரையோ அதில் போட்டாங்க, டாக்டருக்கு பத்மஸ்ரீ கிடைக்காது என்று சொல்கிறான். நம்மளே ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு வரியை ஜெயமோகன் எழுதியிருக்காரு. தயவுசெய்து நரியை கேவலப்படுத்தாத, எந்த நரியும் சூழ்ச்சி பண்ணதில்லை, மனுஷன் தான் சூழ்ச்சி பண்ணிக்கிறான். நரி மேலே அந்த பழியை வச்சுட்டான். இதுவரையில் எந்த நரியும் நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் காஃபி குடிச்சிக்கினே எவனை எப்படி வீழ்த்தலான்னு எந்த நரியும் இதுவரையிலும் எந்த நாயோ நரியோ சூழ்ச்சி பண்ணதே இல்லை. இதெல்லாம் நம்ம பண்ணது தான். இவனுடைய கீழ்மை இருக்குதுல்ல, அதை ஏதோ ஒரு நரி பேரில் வச்சுட்டான், நாய் பேரில் வச்சுட்டான். நரியை கேவலப்படுத்தாதரா என்று அவன் சொல்லுகிறான். டாக்டர் 1 மணி போல் இவனை பார்த்து கேட்குறேன், என்ன சோர்ந்துட்டேன், என்னாச்சின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், டாக்டர் ஒன்றுமே இல்லை, ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணேன். அவன் சொல்கிறேன், நீ இங்கே தானேங்கிற டாப் ஷேப்பில், ஏன்டா அவனுடைய எண்ணம் ஃபுல்லாக டெல்லியில் அதிகார வீதிகளில் அலைஞ்சிருக்குதுன்னு கேட்குறேன். இல்லை டாக்டர், உங்களை மாதிரி ஆட்கள் இந்த உலகத்துக்கு தெரியணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இது மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்கிறார். அவன் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு மூடுக்கு போய் அந்த டாக்டரிடம் கேட்குறான், டாக்டர் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஏன் ரூமுக்கு போகல, உங்கள் கூட தங்கிக்கிட்டோமா என்று கேட்குறான். தங்கிக்கோ,
இரவு 1 மணிக்கு டாக்டர் இவனை எழுப்புகிறார். நான் ஒரு யானைக்கு ட்ரீட் பண்ண போகிறேன், வரையா என்று கேட்கிறார். அவன் பயங்கர உற்சாகமாக அவரோடு சேர்ந்து புறப்படுகிறாங்க. ஒரு 12-13 கிலோமீட்டர் இவர்கள் 2 பேரும் நடந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறார்கள். போனால் ஒரு யானை நிற்கிறது. டாக்டர் ரொம்ப கேஷுவலாக நம்ம வளர்க்குற யானை மாதிரி அதுக்கிட்ட போகிறார். காட்டு யானை ஒன்றும் அது பண்ணிடாதுன்ற தைரியத்தில் போகிறார். அந்த யானை தன்னுடைய ஒரு காலை தூக்கி டாக்டர்கிட்ட காண்பிக்குது. கீழே படுத்து அவர் அந்த யானையினுடைய பாதத்தை பார்க்கிறார். பாதத்திற்கு உள்ளாக இவ்வளவு பெரிய ஒரு பீர் பாட்டில் உள்ளே நுழைந்திருக்கிறது. டாக்டர் க்ளவுஸ் போட்டு கையை வச்சு அந்த பீர் பாட்டிலை ரத்தமும் சீழும் ஒழுக ஒழுக வெளியே இழுக்கிறார். அந்த பையன் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான். அது டாக்டர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட இந்த யானை தன்னுடைய மரணத்தை நெருங்கிவிட்டது. இந்த வால்பாறைக்கோ அல்லது டாப் ஸ்லிப்புக்கோ பெங்களூர்லேருந்தோ கோயம்புத்தூர்லேருந்தோ ஈரோடுலேருந்தோ வருகிற பசங்க காடு என்றால் அவர்கள் மனசில் தங்கியிருப்பது குடிப்பதற்காக போக வேண்டிய ஒரு இடம். எல்லாருமே கிட்டத்தட்ட தங்களுடைய கார்களிலோ ஜீப்புகளிலோ பாட்டிலாக வாங்கி கொண்டு வருகிறார். இந்த காட்டை பார்த்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உதிர்க்க முடியாத கெட்ட வார்த்தைகளை பேசி பார்க்கிறார்கள். அது எதிர்கொள்ளிப்பதை பார்த்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. அப்புறம் குடிக்கிறார்கள், டின்னாக பாட்டிலாக குடிக்கிறார்கள். குடித்துவிட்டு இந்த பாட்டில்களை அப்படியே காட்டில் வீசி எறிகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு 700 கிலோ 1000 கிலோ எடை உள்ள ஒரு யானை நடந்து வருகிற போது ஒரு பீர் பாட்டில் அதன் காலில் ஏறிவிட்டால் அந்த நிமிடமே அந்த யானை தன்னுடைய மரணத்தை நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். ஏனென்றால் இயற்கையின் சுழற்சி பிரகாரம் ஒரு யானை ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் நடந்து திரிய வேண்டும். ஆனால் பீர் பாட்டில் காலில் ஏறிவிட்ட ஒரு யானை 70 அடி கூட நடக்க முடியாது. அது ஓடிப்போய் நடந்து போய் ஏதாவது ஒரு நல்ல மரத்தடியில் நின்று கொள்கிறது. அந்த மரத்தடியிலேயே அதனுடைய கால் அழுகுவதை அதுவே பார்த்து கண்ணீர் சிந்துகிறது. அது எந்த வெட்டினரி டாக்டரையும் கூப்பிட முடியாது, யாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ண முடியாது, யாருக்கும் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்ப முடியாது. அந்த யானை தன் கால்கள் அழுகுவதை தானே பார்த்து பார்த்து ஒரு 10 நாளைக்குள்ளாக செத்து போகிறது. அப்படி ஒரு யானையை தான் இப்பொழுது இந்த டாக்டர் காப்பாற்றியிருக்கிறார். அந்த ஐஎஃப்எஸ் அதிகாரியை பார்த்து அவர் கேட்குறார், இவனை ஞாபகம் இருக்குதா அவனுக்கு என்று கேட்குறார். அப்போ இவனை ஞாபகம் இருக்குது, எப்படி டாக்டர் எனக்கு ஞாபகம் இருக்கும்? அவன் சொல்கிறார், நீயும் நானும் தான் 7 வருஷங்களுக்கு முன்னாடி இவனுடைய அம்மாவுக்கு ட்ரீட் பண்ணோம், இதே மாதிரி காலில் ஒரு பீர் பாட்டில் ஏறி. ஆனால் அந்த அம்மாவை நம்மால் காப்பாற்ற முடியவில்லை. இவனுடைய அம்மாவுக்கு நாம் ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் தான் இவன். எப்படி டாக்டர் உங்களுக்கு காட்டில் இவ்வளோ? அவர் சொல்கிறார், ஒரு சாவில் உங்கள் சித்தப்பாவை பார்த்தா இவர் தான் எங்கள் சித்தப்பான்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட மாட்டியா நீ? உங்கள் மாமாவை பார்த்தா இவர் தான் என் தாய் மாமா என்று உன்னால் புரியாதா? ஏனென்றால் இந்த காட்டை நான் அவ்வளோ நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இவன் எங்கேருந்து தெரியுமா அங்கே வந்துக்கிறான்? முதுமலை காட்டிலேருந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னை தேடி வந்திருக்கிறான். இவன் அவனுடைய ஊரில் முதுமலையில் புறப்பட்டு கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு. 8 நாளாக ஒரு மரமாக நின்று 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 இந்த ட்ராவலில் இன்றைக்கு என்னை அடைந்திருக்கிறான். அவர்கள் அந்த யானைக்கு ட்ரீட் பண்ணி முடிக்கிற போது இரவு கிட்டத்தட்ட 2 மணிக்கு அந்த யானையை ட்ரீட் பண்ணி முடிச்சு விட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் திரும்பும்போது ஏதோ ஒரு பாறையின் மீது மோதிக்கொள்வதைப் போல அந்த ஐஎஃப்எஸ் அதிகாரி அப்படியே துடிச்சு போய் நிற்கிறான். நின்றால் டாக்டர் பார்க்குறாரு, அவர்கள் பாறை மீது மோதிக்கொள்ளவில்லை, இன்னொரு யானையின் மீது மோதிக்கொள்கிறார். ஒரு யானை இருட்டில் நிற்குது. அவன் பயத்தில் அந்த டாக்டருடைய கையை பிடித்து கொள்கிறான். 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சி அந்த யானையை பார்க்கிறார்கள். அப்போ தான் அவங்களுக்கு இன்னொன்று தெரிகிறது, மூக்கு முழுக்க யானைகளின் வாசம். ராத்திரி 2 மணி, காட்டுக்குள்ளே சாதாரண வளர்க்குற யானைகள் எல்லாம் காட்டில் திரிகிற யானைகள். அவன் பார்க்கிறார்கள், கிட்டத்தட்ட 20 to 30 யானைகள் அவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. அந்த டாக்டருக்கு ஒரு துளி பயம் இல்லை. இவன் தான் நடுக்கத்தில் அவருடைய கையை பிடிச்சிக்கிறான். 1 2 3 என்று சொல்வது மாதிரி ஒரு 3வது சிட்டிகை போட்ட நிமிடத்தில் அந்த 30 யானைகளும் ஒரே சமயத்தில் தங்களுடைய துதிக்கைகளை தூக்கி அந்த காடே அதுற மாதிரி ஒரு பெரிய சத்தம் போட்டு இவர்கள் 2 பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறார்கள். எங்களில் ஒருத்தனை காப்பாற்றி விட்டீர்கள் என்று அந்த யானைகள் நன்றி தெரிவிக்கிறார்கள்.
நன்றி தெரிவித்த அந்த கணத்தில் அந்த டாக்டர் இந்த ஐஎஃப்எஸ் அதிகாரியை பார்த்து சொல்கிறார், ஏன்பா நீ என்னவோ சொன்னியே அந்த என்னது பத்மபூஷணோ தேவி பூஷணோன்னு ஏதோ ஒரு இது சொன்னியே, அது இதை விட பெருசா என்று கேட்கிறான். அவன் சம்பிச்சு போய் நிற்கிறான். அவர் சொல்கிறாரு, காட்டுக்கு ஏனதாம்பா ராஜா, நாம கிடையாது. அதுகிட்ட வந்து எனக்கு பாரு ஜனாதிபதியே இந்த மெடலை குத்தி விட்டாரு என்று என்னை காட்ட சொல்கிறியா? இவன்தான் இந்த காட்டுக்கு ராஜா, நாமெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆட்கள் என்று அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை அவருக்கு பசுமரத்தாணியைப் போல பதிகிறது. நண்பர்களே, இந்த உலகத்தில் சேவை, தர்மம், நமக்கு மீறின அர்ப்பணிப்பு எல்லாமும் நாம் ரொம்ப சௌரியமாக மாறுகிற வரையிலும் இந்த வாழ்க்கை போராட்டத்தில் ஒரு பிஸ்னஸ், ஒரு உத்தியோகம், ஒரு கௌரவம், ஒரு வீடு, ஒரு கார் என்று கிட்டத்தட்ட இந்த போராட்டத்திலேயே ஒரு மனிதனுக்கு 40-50 வருஷங்கள் தீர்ந்து விடுகின்றன. அப்படி திரும்பி பார்க்கிற போது தான் இந்த அப்பா நம்ம சௌரியமாயிட்டோம், நம்மை மாதிரி நம்முடைய சக மனிதன் ஒருவனை கை தூக்கி விடலாமே என்கிற ஒரு பேரார்வம் மனிதனுக்கு எழுகிறது. ஆனால் இந்த பேரார்வம் என்பது நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ரோட்டரி சங்கத்தில் இருக்கிற அந்த கணத்திலோ, லைன் சங்கத்தில் இருக்கிற அந்த கணத்திலேயோ, ஒரு ப்ராஜெக்ட் என்று வருகிற அந்த கணத்திலேயோ இல்லாமல் எப்பொழுதுமே இந்த மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி இருக்கிற போது இந்த உலகத்தில் படுகிற எல்லா துயரங்களும், இந்த உலகத்தின் இந்த மானுடத்தின் மீது இருக்கிற எல்லா பற்றுதலும் நமக்கு ஒரு துக்கத்தையோ ஒரு வலியையோ தரும். இலங்கை மண்ணை பார்க்கிற போது அதை சுற்றி பார்க்க வேண்டும் என்றோ, அந்த கடலின் அழகோ இல்லை. ஆனையிரவு என்கிற 2 பக்கமும் கடலை சார்ந்து என்னுடைய கார் இரவில் போய் கொண்டிருந்த போது காரை நிறுத்திவிட்டு அந்த டிரைவர் சொன்னார், இந்த இடத்தில் 2000 பொடியன்களின் டெட் பாடியை ஒரே நேரத்தில் நான் பார்த்தேன் சார் என்று சொல்கிறார். அந்த சாலை முழுக்க 2000 விடுதலை புலிகளினுடைய சடலங்கள் இலங்கையில் நடந்ததிலேயே மிகப்பெரிய சாவு வந்து அந்த ஆணையரவு போராட்டம் தான். அப்படி என்றால் 200 பேர், இப்போ 2000 பேரை ஒரே இடத்தில் பலி கொடுத்திருக்கிறோம். அப்போ இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தொந்தரவு செய்ய வேண்டும். ஒரு வகையில் இந்த சங்கங்கள் இப்படி தொந்தரவு பண்ணுவதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த புதிய இன்ஸ்டாலேஷன், இந்த புதிய தலைவர், இந்த புதிய செக்ரட்டரி எல்லாம். மனிதன் ஒரு வகையில் தான் எல்லாவற்றையும் மறக்க நினைத்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய ஏழ்மை, தன்னுடைய வறுமை, தன்னுடைய ஜாதி, தான் அவமானப்பட்டது எல்லாவற்றையும் வாழ்க்கையில் மறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் ஒரு கலைஞன் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதனால்தான் அவன் எழுதுகிறான், அதனால்தான் அவன் மைக்கில் வந்து பேசுகிறான். அதனால்தான் உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள், உங்கள் வேர்கள் எது என்று அலசி பாருங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதனால்தான் ஒரு கலைஞன் என்பவன், ஒரு எழுத்தாளன் என்பவன், ஒரு மந்திரியை விட, ஒரு எம்பியை விட, ஒரு எம்எல்ஏ விட, ஒரு முதலமைச்சரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு பிரதம மந்திரியை விட ரொம்ப முக்கியமானவன். இவர்கள் எல்லாரையும் விட ஒரு எழுத்தாளனுக்கான இடம் 1 இன்ச் மேலே நிற்கக்கூடியது என்றால் அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் உங்கள் பழைய பால்ய சிந்தனைகளை, பால்ய காலத்தை, சின்ன வயது ஞாபகங்களை, அப்பா அம்மா பட்ட அவஸ்தைகளை உங்களை நிலைநிறுத்துவதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் போராடின போராட்டத்தை எல்லாவற்றையும் எழுத்துக்களாகவும் சொற்களாகவும் உங்கள் முன்னால் வைக்கிறார். நண்பர்களை, கடைசியாக நான் முடிப்பதற்கு முன்னால் இந்த இன்ஸ்டாலேஷன், இதனுடைய கொண்டாட்டங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாப்பிட போகிற உணவு எல்லாவற்றையும் இந்த நாள் முக்கியமான நாளாக நான் கருதுவது, இன்றையிலிருந்து இந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன புத்தகத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பியுங்கள். ஒரு புத்தக வாசிப்பு என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், எத்தனை கோடிகள் வைத்திருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவனுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம் எல்லோருக்கும் அருளப்பட்டிருப்பது ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில் நாம் பெற்ற நட்பு, இந்த ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்த சங்கம், இந்த ஒரு வாழ்க்கையில் நாம் செய்த வியாபாரம், இந்த ஒரு வாழ்க்கையில் நாம் செய்த விவசாயம் எல்லாம் இருக்கலாம், அடக்கம், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கிற போது நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை ஒரு புத்தகம் உங்களுக்குள் கடத்துகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 200 முழுமையான புத்தகங்களை படித்துவிட்டால் 200 மனிதர்களின் வாழ்க்கையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த உலகத்தில் வேறு எந்த பொருளும் இவ்வளவு பெரிய அனுபவத்தை ஒரு சின்ன புத்தக வாசிப்பின் மூலமாக உங்களுக்கு கடத்தவே கடத்தாது. நான் ஜெயகாந்தனுடைய
20 நாவல்களை படித்திருக்கிறேன் என்றால் 20 பேருடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்த்திருக்கிறேன் என்ற அர்த்தம். எனக்கு ஜெயகாந்தனின் நாவலில் வருகிற ஹென்றி என்கிற ஒரு கதாபாத்திரம் மாதிரி வாழ வேண்டும் என்று நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆசைப்பட்டேன். ஜெயகாந்தனே அப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் கடைசியில் அவர் எழுதுகிறார், நான் ஹென்றி மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், முடியவில்லை, அந்த லாரி டிரைவர் மாதிரி என்னால் வாழ முடிந்தது என்று எழுதுகிறார். நானும் கூட ஹென்றி மாதிரி வாழ வேண்டும், அவருடைய கதையில் வருகிற கங்கா மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுகிறேன். வாசிப்பு என்பது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தருகிற மிகப்பெரிய கொடை, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஏற்றி வைக்கிற மிகப்பெரிய விளக்கு வெளிச்சம். ஒரு 10 புத்தகங்கள் உங்களுடைய வீட்டு டிராயர் அறையில் இருக்கும் என்றால், நாம் ரொம்ப விதவிதமாக வீடுகளுக்கு ஏசி பண்ணுகிறோம், விதவிதமாக பூஜை ரூம்களை வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனால் நம்முடைய குழந்தைகளின் அறிவு செல்வத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரே ஒரு படிப்பறை நூலகம் கூட நம்முடைய வீடுகளில் நாம் வைப்பதே இல்லை. எந்த டிசைன்லையுமே அது இல்லை, எந்த ஆர்கிடெக்ட்கிட்டுமே அது இல்லை. ஒரு நூலகத்தை ஒரு வீட்டில் வைத்து ஒரு 20 நூல்களை நீங்கள் அதில் வாங்கி போட்டால், என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் குழந்தைகளோ உங்கள் பேர குழந்தைகளோ அதை புரட்டி பார்த்தால், நீங்கள் தாத்தா வாழாத அப்பா வாழாத ஒரு புது வாழ்க்கையை அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் இன்றைய நாளின் மிக முக்கிய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ரமேஷ்குமாருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என் எளிமையான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எங்கள் ரோட்டரி அரங்கத்தையே கதைக்களமாக மாற்றிய கதை அரசரை நன்றி. It's my great pleasure to end this segment by recognizing some outstanding contributions and extending our heartfelt thanks and pleasantries to those who have contributed for today's ceremony's success. Let's acknowledge them all. I request Rotarian APC Krishnamurthy sir to honor our chief guest. அனைவரும் சிறப்பாக பேசிய நம் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பொலி எழுப்பி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். I request our PDG Shivshankaran sir to honor our district coordinator. I request our PDG sir